Hi everyone. SOP expression வந்து minimization எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். It is an important 8 mark இல்லைன்னா 10 mark question சொல்லலாம். இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு தியரியா கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எழுதினாலே போதும். ஸோ எக்ஸாம்பிள்ல கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெடியூஸ் த ஃபாலோயிங் 4 வேரியபிள் ஃபங்க்ஷன். 4 வேரியபிள் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் டு இட்ஸ் மினிமம் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம். ஸோ மினிமம் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னா மினிமைசேஷன் பண்ணணும். ஸோ என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா yன்றதான் இங்க ஃபங்க்ஷன். y equal to a bar b bar c d bar plus a b c d bar plus a b bar c d barனு அப்படியே இந்த கண்டினியூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் ப்ராடக்ட் ஆஃப் 4 வேரியபிளாகவும் இந்த எல்லா டேர்ம்ஸையுமே ஆட் பண்ணியிருக்காங்க, சம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது பேர் என்னது சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிமைசேஷனுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா draw the k map for the 4 variable and name the variables according to the given expression கொடுத்திருக்காங்க. So 4 variable அப்படினாவே 2 power 4 which is equal to 16. அப்ப 16 cells இல்லனா 16 boxes வந்து k mapக்கு நம்ம draw பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 16 cells இல்லனா 16 boxes வந்து நான் draw பண்ணிருக்கேன். அந்த variable ABCDங்கிறத மேல எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த boxes each இந்த row வந்து என்ன indicate பண்ணுது. இந்த first row வந்து 0 0 ஆகும், 0 1 அப்புறம் skip பண்ணிட்டு 1 0 மேல வந்து 1 1. then இந்த ஒவ்வொரு காலமும் 0 0 0 1 then 1 0க்கு அப்புறம் 1 1. எப்பயுமே இந்த ஸ்கிப் பண்ணி இந்த தேர்ட் காலம் வந்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோர்த்து போய் எழுதிட்டு அப்புறம் பேக் சைட் வந்து எழுதுங்க. ஏன்னா சிலர் இதுல மிஸ்டேக் பண்ணனால என்டையர் ஈக்குவேஷன் மிஸ்டேக் ஆயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் செல் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு, 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், தென் ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட், தேர்ட், 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுதான் வந்துட்டு பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த 0 0 அப்படின்னா என்ன மீனிங் ஆக்சுவலா எஸ்ஓபியை பொறுத்தளவு ஜீரோனாவே ஏ பார். அதே மாதிரி இந்த சைடு செகண்ட் இதுல இருக்கக்கூடிய 0 என்ன மீன் பண்ணுது பி பார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஏ பார் பி, இங்க ஏபி ஏபி பார், அதே மாதிரி சி பார் டி பார், சி பார் டி, சிடி சிடி பார் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷனை வச்சுதான் இந்த கே மேப்பை ஃபில் பண்ணுவேன். எப்படி ஃபில் பண்ணுவேன், இப்போ எனக்கு வந்துட்டு ஏ பார் பி பார் சி டி பார்னு இருக்கு. ஸோ ஏ பார் பி பார்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரும் ரோவை மீன் பண்ண. ஏ பார் பி பார் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோ. அதே மாதிரி சி டி பார் எந்த காலம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம்ல 1 போடணும். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் பாருங்க ஏபின்னு இருக்கு. ஏபி எந்த ரோ, தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோல சி டி பார்ங்கிறது என்னது ஃபோர்த் காலம். அதே மாதிரி ஃபோர்த் காலம்ல இருக்கு இல்லையா, அங்க போய் 1 ஃபில் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பாருங்க ஏ பி பார்னு இருக்கு. ஏ பி பார் அப்படின்றது என்னது ஃபோர்த் ரோ. அதுல சி டி பார் அப்படின்றது என்னது அதே மாதிரி ஃபோர்த் காலம். ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம்னா இங்க 1 போடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்த் டேர்ம்ல பாருங்க ஏ பி பார். ஏ பி பார்னா என்னது ஃபோர்த் ரோ. சிடி அப்படின்றது எந்த காலம், தேர்ட் காலம். ஃபோர்த் ரோ தேர்ட் காலம் ரெண்டும் merge ஆகுதுங்க இங்க. ஸோ அங்க 1 போடுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் வந்துட்டு ரோ, இந்த செகண்ட் ரெண்டு லெட்டர் வந்து காலம். இந்த ரோவும் இந்த காலமும் எங்க மீட் பண்ணுதோ அங்க 1 போடணும்ன்ற மீனிங். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் 3க்கும் போட்டுடுறேன். ஸோ இதெல்லாம் 1 போட்டு முடிச்சுக்கு அப்புறம் மற்ற பாக்ஸ் எல்லாத்துலயும் 0 போட்டு ஃபில் பண்ணிடுங்க. 0 போட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். இப்போ இந்த ஸ்டெப் ஆக்சுவலா ஸ்டெப் 2வும் 3யும் வந்துட்டு நம்ம ஸ்டெப் 4க்கு அப்புறம் ரைட்டிங்ல பண்ணணும். ஆனா எழுதுறப்ப நம்ம மார்க்ஸுக்காக எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2 அப்படின்னு எழுதிட்டு அங்க வந்து தனியா ஏதாவது 1 இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா இல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் 4 போயிட்டாலே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. இப்ப ஸ்டெப் 4ல பாருங்களேன் 4 1s எங்க இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்க எங்க இருக்கு 4 1s அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாயின் பண்ணி எங்கேயுமே இல்லை அப்படின்றப்ப நெக்ஸ்ட் நம்ம எங்கேயுமே அதாவது 4 1ஸும் ஏதாவது ரோலையோ இல்லை காலம்லையோ சேர்ந்து இருக்கான்னு பார்த்தா இல்லை. பட் ஆனா பாத்தீங்கன்னா 4 கார்னர்ஸ்ல இருக்கு அப்படின்னாவே அதை நான் என்ன பண்ணலாம், ரேப் பண்ணலாம். இதுக்கு பேர் என்னது ரேப்பிங்னு சொல்லுவோம். இந்த 4 கார்னரை நான் வந்து ஒரு பேப்பரை மடிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும், ஃபோல்டு பண்ணும் போது அது வந்து பக்கத்து செல்லா மாறும். அதனாலதான் இதை நாளையுமே நான் என்ன பண்றேன், என்னால குரூப் பண்ண முடியும். அந்த குரூப்பிங் பேரு குரூப் 1ன்னு வச்சிடுறேன். இப்ப இது நாளையுமே 4 1ஸுமே வந்துட்டு 4 அதாவது
4 ஒன்ஸே நான் கம்பைன் பண்ணேன். அப்ப இது பேரு ஒரு குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்ல என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. எந்த செல்லோடது இது? 0th செல்லோடது. அதாவது 0th பொசிஷன், 2nd பொசிஷன், அதுக்கப்புறம் 8th பொசிஷன், 10th பொசிஷன். இதை ஃபார்ம் பண்ணி குரூப் 1. அப்ப இதுக்கு என்ன வேல்யூ வருது? இதோட வேல்யூ எப்படி செக் பண்றது? இந்த நாலு எலமெண்ட்டையும் இருக்கக்கூடிய காமனை பார்க்கணும். அப்ப இந்த 2 ரோக்கும் எது காமன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது 2 ரோக்கும் அதாவது ஏ டிஃப்ரெண்டா இருக்கு, 0 1 இருக்கு, ஆனா பி வந்து 0 0 சேமா இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு பி பார் தான் சேமா இருக்கு, பி பார் போட்டுறேன். அதே மாதிரி காலம்க்கு வரணும். இந்த 2 காலம்க்கு எது சேமா இருக்கு? 0 0 1 0ன்னு இருக்கு. இதுக்கு எது சேமா இருக்கு? 0ன்ற செகண்ட் பொசிஷன் என்னது? டி. 0னால டி பார், பி பார் டி பார்னு போட்டுட்டேன். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் குரூப் 1 ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? இங்க ஒரு 1, இங்க ஒரு 1, இங்க மொத்தம் 4 ஒன்ஸ் இருக்கு. இதை நான் வந்து 4 குரூப்பிங்ல அடுத்து பண்ண முடியுமா? நான் யோசிக்கணும். தாராளமா பண்ணலாம். ஸோ அந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2ன்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த 2 ஒன்னையும் இந்த 2 ஒன்னு, அப்போ ஆல்ரெடி இந்த 1 வந்து நான் குரூப் 1ல போட்டேனே. ஏன் போடணும் அப்படின்னா இந்த இதுக்கு பேர் தான் ஓவர்லாப்பிங். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது ரேப்பிங், இதுக்கு பேரு ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங்னா என்னது? ஏற்கனவே அந்த 1 வந்து வேற குரூப்ல இருந்தாலுமே எனக்கு 4 ஒன்ஸ் காம்பினேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றப்ப எனக்கு 4 ஒன்ஸ் காம்பினேஷன் திரும்ப வந்துருச்சு. அப்ப இது ஒரு குவாட். ஸோ இந்த குவாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8th செல், 10th 12 14. ஸோ இது வந்து குரூப் 2. இது செகண்ட் குவாட். தேர்ட் குவாட் பாருங்க. தேர்ட் குவாட் பாத்தீங்கன்னா இப்ப பேலன்ஸ் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய ஒரு 1ம் இந்த 1 தான். ஸோ இந்த 1ஐயும் பக்கத்துல இருக்க ஓவர்லாப்பிங் கூட நான் பண்ணிட்டேன்னா அது ஒரு குரூப்பிங்கா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்பிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இது இப்ப 3 குவாட். இதனாலதான் இது பேரு 3 குவாட்னு ஸ்டெப் 4ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இதை மென்ஷன் பண்ணக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் எழுதணும். ஸோ இந்த குரூப் 2க்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோல் எது காலமாக இருக்கு, சாரி எது காமனாக இருக்கு? இந்த 2 ரோக்கும் இந்த குரூப்பிங் பண்ணதுல இது 2லயும் பார்த்தீங்கன்னா இந்த 1 தான் காமனாக இருக்கு. அப்போ 1னா என்ன மீனிங்? இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. அப்போ ஏ போட்டுட்டேன். அதே மாதிரி காலம், இந்த 2 காலத்துக்கும் எது காமனாக இருக்கு? 0 0வும் இங்கே 1 0 இருக்கு. இந்த 0ன்ற அதாவது நீங்க 0ன்னு பார்க்காம இது சி பார் டி பார் ஆகும், இது சி டி பார்னு பாருங்க. அப்போ எது காமனாக இருக்கு? டி பார் தான் காமனாக இருக்கு. அது எழுதியாச்சு. அதே மாதிரி குரூப் 3ல பாருங்க. இந்த 2 ரோக்கும் இந்த 2 காலமுக்கும் எது காமனா இருக்கு? இந்த 2க்கு எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஏ பார் பி பாரும், இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏ பி பார் இருக்கு. அப்ப பி பார் காமன் எழுதிட்டேன். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சி டியும் சி டி பார் இருக்கு. காமனா இருக்கிறது வந்து சி, அதையும் நான் ரைட் பண்ணிட்டேன். இதான் குரூப் 2 குரூப் 3 இதெல்லாம் பண்ணியாச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 0 இருக்குல்ல, இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணக்கூடாது, இது தப்பான குரூப்பிங். ஸோ இந்த 3ஐயுமே ஜாயின் பண்ணி y = 10. இப்போ இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே 4 குரூப்பிங் பண்ண பார்க்கணும். இந்த 4 குரூப்பிங்கே எனக்கு வாய்ப்பே இல்லைன்றப்ப என்ன பண்ணோம்? ஏதாவது 1 1 சேர்ந்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பக்கத்துல 2 குரூப்பிங் அப்ப இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஆக்சுவலா இல்ல, அதனால தான் there is no ones adjacent to only 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி 1 1 இல்லாம சிங்கிள் 1 எங்கேயுமே குரூப் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று இருக்கா? அப்படியும் கிடையாது. there is no isolated ones அப்படின்றதா இதெல்லாம் நம்ம எழுதினாதான் 13 மார்க்ஸ் வந்து அவைல் பண்ணுவாங்க. சம்டைம் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டாலும் அந்த 10 மார்க்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு டிரா பண்ணாதான் அவைல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எல்லா ஒன்ஸையும் குரூப் பண்ணிட்டேன் அப்படின்றத 5th ஸ்டெப்ல நான் சொல்லணும். அதுக்கப்புறம் 6th ஸ்டெப்ல என்ன பண்ணா இந்த எல்லா குரூப்பையும் சேர்த்து வச்சு y = அப்படின்னு நான் எழுதணும். ஸோ இதுதான் மினிமைசேஷன் ஆஃப் SOP. தேங்க்யூ.